ஹாய் கைஸ், நான் உங்கள் சுதன். சரி, நான் ஒரு சிஎஸ்சி ஸ்டூடெண்ட். சரி, ஓகே, நம்ம இம்ப்ளான்ட் ட்ரைனிங் பண்ணால் என்னன்னு நான் நினச்சேன். சரி, அப்போ இம்ப்ளான்ட் ட்ரைனிங் பண்ணலான்னா சிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யாரெல்லாம் இம்ப்ளான்ட் ட்ரைனிங் தராங்க கூகுளில் சர்ச் பண்ணேன். ஸோ எனக்கு வந்த கம்பெனி தான் காஸ்டியூம்ஃபெடிக். ஸோ அந்த காஸ்டியூம்ஃபெடிக்கில் அவங்கள பற்றி ரிசர்ச் பண்ணி அவங்க ஜாயின் பண்ணேன். ஸோ அவங்க ISO சர்டிஃபிகேட் கம்பெனி அண்ட் கூகுள் ரேட்டட் 1 நம்பர் கம்பெனி. ஸோ இவங்க சிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இம்ப்ளான்ட் ட்ரைனிங் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ ஒரு நியூ டெக்னாலஜி கற்றுக்கலாம் அண்டு ப்ராஜெக்ட்ஸ், லைவ் ப்ராஜெக்ட்ஸ் கொடுப்பாங்க அண்டு ரிசர்ச்லாம் இன்வால்வ் ஆகலாம். ஸோ இது மூலிமா எனக்கு பெனிஃபிட் ஆகும். எனக்கு ஜாப் நான் போகிறப்ப இது எனக்கு ஒரு அட்வான்டேஜ். ஸோ நான் எனக்கு ஒரு கரியரில் இது பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இவங்க மிஷின் லேர்னிங், வெப் டிசைனிங், IoT, பிளாக் செயின், நெட்ஒர்க்கிங், ஸோ இந்த டாப்பிக்கில் எனக்கு கவர் பண்ணாங்க. என்னடா இத்தனை டொமைன் இருக்கு, எதுக்காக இத்தனை டாபிக்னு பார்த்தா எனக்கு எப்படி சொல்லி தந்தாங்கன்னா, ஒரு நெட்ஒர்க்னா என்ன, இன்டர்நெட்னா என்ன. ஸோ அந்த இன்டர்நெட்டுக்கு இப்போ நம்ம எலக்ட்ரானிக் டிவைஸ் எல்லாம் இப்போ எல்லாருமே எங்கேருந்துமே எந்த எலக்ட்ரானிக் டிவைஸ் வேணால் ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ அப்போ அந்த ஆக்சஸ் எப்படி பண்ணுறதுன்னா அதுதான் IoT. ஸோ IoT எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, அதுக்கும் ஒரு அப்ளிகேஷன் வேணும். ஸோ அது வெப் அப்ளிகேஷன்ஸ். ஸோ வெப் அப்ளிகேஷன்ஸ் எனக்கு பில்ட் பண்ணுறேன். இப்போ அதை பில்ட் பண்ணால் அதை செக்யூராக வச்சுருக்கணும். ஸோ அதுக்காக எத்திக்கல் ஹேக்கிங். ஸோ இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாருமே எனக்கு சொல்லித்தாங்க. மிஷின் லேர்னிங், இப்போ எனக்கு மிஷின் லேர்னிங்னா அதில் தான் ஏஐ கீழே ஒரு ஏஐயில் எப்படி ஒர்க் பண்ணுறது, எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் இதெல்லாம் கற்றுக்கலாம். ஸோ எனக்கு இதனால எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் இவங்களோட வெப்சைட்டோட லிங்க்கை எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் தரேன். ஸோ யாராக இருந்தாலும் வியூ பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே கைஸ், வாங்க நெட்வொர்க்கிங் நான் படித்ததை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், பார்க்கலாம். ஸோ நான் காஸ்டியூம்ஃபெடிக்கில் நெட்வொர்க்கிங் நாலேஜை கெயின் பண்ணதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். VLAN என்ன? VLAN என்னன்னு கால் பண்ணாங்கன்னா விர்ச்சுவல் லேன்னு கால் பண்ணாங்க. ஸோ இது என்ன பண்ணுன்னா, இப்போ எனக்கு ஒரு சுவிட்சில் 5 PC இருக்குன்னா இந்த 5 PCயுமே டிஃபால்ட்டாக LAN 1ல் இருக்கும். ஸோ அப்போ எனக்கு PC 1லேருந்து PC 2க்கு மெசேஜ் சென்ட் பண்ண முடியும். அதே மாதிரி PC 2லேருந்து PC 3க்கு மெசேஜ் சென்ட் பண்ண முடியும். ஸோ PC 3லேருந்து PC 4க்கு மெசேஜ் சென்ட் பண்ண முடியும். PC 4லேருந்து PC 5க்கு மெசேஜ் சென்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ யாருக்கு வேணால் சென்ட் பண்ணலாம். இப்போ PC 1லேருந்து எனக்கு 4 PCக்கு சென்ட் பண்ணாமல் சென்ட் பண்ண முடியும். அதே மாதிரி PC 2மே யாருக்கு வேணால் கம்யூனிகேட் பண்ணலாம். PC 3மே யார் வேணால் கம்யூனிகேட் பண்ணலாம். இந்த இடத்துல கிளைண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ எனக்கு LAN 1 LAN எல்லாம் LAN 1ஆக இருக்குது. ஸோ PC 1, PC 2, PC 3 இந்த 3 PC மட்டும் இவங்களுக்குள்ளே கம்யூனிகேட் பண்ணுவாங்க. PC 4 அண்ட் PC 5 இவங்க 2 பேர் மட்டும் தனியாக கம்யூனிகேட் பண்ணுறோன்னா, இப்போ இதுக்கு நான் தனியாக ஒரு சுவிட்ச் வைக்கணும். ஆனால் அது எனக்கு காஸ்ட்டு. ஸோ அந்த காஸ்ட்டை நான் ரிடியூஸ் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல LAN-ஆ நான் சேஞ்ச் அவுட் பண்ணுறேன். ஸோ PC 1, PC 2, PC 3 LAN 1ன்னு வைக்கிறேன். PC 4, PC 5 LAN 2. அப்போ PC 1, PC 2, PC 3 LAN 1ஆக இருக்கனால இந்த 3க்குள்ளே கம்யூனிகேட் பண்ணும். அதேமாரி PC 4, PC 5 பார்த்தா LAN 2ஆக இருக்குது. அப்போ PC 4, PC 5 மட்டும் தான் கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ இது LAN 1, அது LAN 2, ஆனால் ஒரே சுவிட்சில் பண்ணுறதா VLAN. தேங்க்யூ கைஸ்.